ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நீ போராடுகிற காலம் இதுதான். இதில் நேரும் அவமானங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நீ வினையாற்றாமல் அதனை அமைதியாக கடந்து செல். மற்றவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலோ அல்லது தவறே செய்யாமல் விமர்சித்தாலோ அந்த நேரம் நீ உணர்ச்சி வசப்பட்டு நடந்தால் நீ மாய வளைவில் சிக்கிக்கொள்வாய். எனவே இப்போது சொல்கிறேன், கவனம் கவனம் கவனமாக இரு என்று. அப்பா, நான் உனக்கு முன்கூட்டியே அறிவுரை வழங்குவேன். உன் மனதை சிக்க வைக்க சூழல் முயலும் போது அது என்னை சிக்க வைக்கும் முயலும் மாய வலைதான் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்துவிடு. உன்னால் முடிந்ததை குறைவின்றி செய். அப்பா என்னை அறிவார், என்னால் மற்றவர் விமர்சனங்களை கடந்து செல்ல முடியும் என்று பதிவிட்டு போ. அந்த விமர்சனம் வெற்றியாக மாறும். வாழ்க்கையில் போராட்டமில்லாத மனிதர்களே இல்லை. இன்று நம்மில் பலர், ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு சோதனைகள், நான் என்ன பாவம் செய்தேன் என்று நினைப்பது உண்டு. ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், ஒரு சிற்பி பாறையை செதுக்கும் போதுதான் அது அழகான சிலையாக மாறுகிறது. தங்கம் நெருப்பில் உருகும் போதுதான் அது நல்ல ஆபரணம் ஆகிறது. அதுபோல உங்களுடைய ஒரு மிக சிறந்த ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காகவே இந்த தற்போதைய போராட்ட காலத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அது உங்களை அழிப்பதற்கு அல்ல, உங்களை உருவாக்குவதற்கு. இதை முதலில் நாம் முழு மனதாக நம்ப வேண்டும். நேரும் அவமானங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நீ வினையாற்றாமல் அதை நீ அமைதியாக கடந்து செல். போராட்ட களத்தில் நமக்கு கிடைக்கும் முதல் பரிசு என்ன தெரியுமா? அவமானம். நாம் முன்னேறி நினைக்கும் போது பல வழிகளில் நமக்கு அவமானங்களும் தடைகளும் வரும். அந்த நேரத்தில் மனிதர்களாகிய நமக்கு இயல்பாகவே கோபம் வரும் அல்லவா? கோபம் வந்தால் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாவற்றையுமே இழக்க நேரிடும். அவன் எப்படி என்னை அடிக்கலாம், அவன் எப்படி என்னை அப்படி சொல்லலாம், நான் யார் என்று காட்டுகிறேன் என்று உடனே எதிர்வினையாற்ற நினைப்போம். நான் உனக்கு சொல்ல வருவது, உணர்ச்சி வசப்பட்டு நீ வினையாற்றாமல் அதனை அமைதியாக கடந்து செல் என்று. கோபத்தில் நாம் எடுக்கும் எந்த ஒரு முடிவும், எந்த ஒரு செயலும், எதுவும் நமக்கு சாதகமாக இருக்காது. யாராவது நம்மை அவமதித்தால் அதற்கு பதில் பேசாமல் அமைதியாக இருப்பதுதான் நாம் அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. நம்முடைய ஆற்றலை அவர்கள் எதிர்ப்பதில் வீணாக்காமல், நம்முடைய இலக்கு எது என்று உனக்கு தெரியும், அதை நோக்கி நீ போய்கொண்டே இரு. அதிலேயே உன்னுடைய கவனத்தை நீ செலுத்த வேண்டும். விமர்சனங்களும் மாயை வலைகளும் நிறையவே இருக்கும். மற்றவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலோ அல்லது தவறே செய்யாமல் விமர்சித்தாலோ அந்த நேரம் நீ உணர்ச்சி வசப்பட்டு நடந்தால் நீ மாய வலையில் சிக்கிக்கொள்வாய் கண்மணி. கவனமாக இரு. கவனம் என்பது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த உலகம் நாம் என்ன செய்தாலும் பேசும். நாம் நன்றாக இருந்தாலும் குறை சொல்லும். கஷ்டப்பட்டாலும் ஏளனமாக பேசும். நீங்கள் எந்த தவறுமே செய்யாமல் இருக்கும்போது கூட உங்களை பற்றி தவறான விமர்சனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் நீ காதில் வாங்கலாமா? வேண்டாம். அதுதான் இந்த உலகத்தின் மாய வலை. உங்களை உங்கள் பாதையிலிருந்து திசை திருப்ப, உங்களை மன ரீதியாக பலவீனப்படுத்த இந்த மாய வலை உங்களை சுற்றி பின்னப்படும். நீங்கள் அதற்கு பயந்தோ அல்லது கோபப்பட்டோ எதிர்வினையாற்றினால் என்ன ஆகும்? அந்த வலையில் நீங்களே போய் மாட்டிக்கொள்வீர்கள். அதனால்தான் இறைவன் உனக்கு 3 முறை எச்சரிக்கின்றேன், கவனம் கவனம் கவனமாக இரு என்று. உங்கள் மனதை சிதறடிக்க சூழல்கள் முயலும் போது, ஓ, இது என்னை வீழ்த்த நினைக்கும் மாயவலை, நான் இதில் சிக்கிக்கொள்ள மாட்டேன் என்று புரிந்து கொண்டு புன்னகையோடு அமைதியாக அந்த இடத்திலிருந்து நீ வெளியே வந்துவிடு. அமைதியாக இருந்துவிடு. அவ்வளவுதான். அப்பா, நான் உனக்கு முன்கூட்டிய பல அறிவுரைகளை எல்லாம் வழங்குவேன். அதை நீ எடுத்துக்கொள்ளும் விதத்தில் தான் இருக்கிறது. உன்னால் முடிந்ததை குறைவின்றி செய். அப்பா நான் அறிவேன். ஒரு தந்தை
தன் பிள்ளை தவறி விழுந்துவிடக் கூடாது என்று எப்படி முன்கூட்டியே எச்சரிப்பாரோ அதுபோலத்தான் நானும் உனக்கு தந்தையாக இருந்து என்னுடைய அறிவுரை எல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றேன். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். நம் கடமையை நம்மால் முடிந்தவரை குறைவின்றி நேர்மையாக செய்ய வேண்டும். பலனை பற்றி கவலைப்படக்கூடாது, எதிர்பார்க்கவும் கூடாது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போது மனதில் தினமும் கடவுளை நினைத்து கொண்டு எழுத வேண்டும். என்னால் மற்றவர்களின் விமர்சனங்களை கடந்து செல்ல முடியும் என்று நினைத்துக்கொள். நீதிமன்றத்தில் வாதாட வழக்கறிஞர் தேவையில்லை. உங்களுக்காக, உனக்காக வாதாட, உன்னை காக்க நான் இருக்கின்றேன். உன்னுடைய தகப்பன், அப்பன் நான் இருக்கின்றேன். உங்களை நோக்கி வீசப்படும் விமர்சன கற்களை எல்லாம் உங்கள் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக நான் மாற்றுவேன். அவமானங்களைக் கண்டு கலங்காதே. விமர்சனங்களைக் கண்டு அஞ்சி ஓடாதே. அமைதியை ஆயுதமாக்கி வைத்துக்கொள். உங்களுடைய உழைப்பை தொடர்ந்து கொண்டே இரு. என்னுடைய அருள் உனக்கு எப்போதும் உண்டு. நம்முடைய எல்லோருடைய வாழ்விலும் கஷ்டங்களும் தடைகளும் நிறைந்த ஒரு காலம் வரும். வியாபாரத்தில் நஷ்டம் வரலாம், குடும்பத்தில் குழப்பம் வரலாம், அல்லது நாம் எடுக்கும் முயற்சிகள் யாவும் தோல்வியில் கூட முடியலாம். அப்போதெல்லாம் எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை, யாருக்கும் நான் கெடுதல் நினைத்ததில்லையே, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று சோர்ந்து விட்டு போகிறோம். ஆனால் அப்பன் எனக்காக ஒன்றே ஒன்று செய்கிறார். என்ன தெரியுமா? மகனே, மகளே, இது உன்னை அழிப்பதற்கான காலம் அல்ல. உனக்கான ஒரு உன்னதமான பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக நான் உனக்கு கொடுத்திருக்கும் பயிற்சி காலம். யார் எது செய்தாலும் அமைதியாக நீ கடந்து போ. யாரிடமும் வாதாடாதே. அமைதியாக இரு. அமைதியை உன்னுடைய ஆயுதமாக வைத்துக்கொள். யாராவது நம் மீது சேற்றை வாரி இறைத்தால் நாமும் பதிலுக்கு சேற்றை அள்ளி வீசினால் நம் கையும் அல்லவா அழுக்காகும். அதற்கு பதிலாக அந்த சேறு காய்ந்ததும் தட்டுவிட்டு போய்விடலாம். நாம் கோபப்பட்டு கத்தினால் நம்முடைய ஆற்றல் தான் வீணாகும். அதற்கு பதிலாக அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து நம்முடைய செயலில் மட்டும் கவனத்தை செலுத்து. நாம் அதை அமைதியாக கடந்து போவதை பார்ப்பதே நம்மை அவமானப்படுத்தியவர்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். ஒரு புன்முறுவலையும் சிரித்துவிட்டு போ. இந்த உலகம் நாம் தவறே செய்யாத போது கூட நம்மை விமர்சித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக வாழ்ந்தால் இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முன்னேறினான் என்று பேசுவார்கள். நீங்கள் கஷ்டப்பட்டால் இவனுக்கு இதுதான் சரி என்று பேசுவார்கள். சுருக்கமாக சொன்னால் இந்த உலகம் நாம் என்ன செய்தாலும் பேசும். இது ஒரு மாயை வலை சூழ்ந்த ஒரு அற்புதமான உலகம். அந்த அற்புதமான மாயை வலைக்குள் நீ சிக்க வேண்டுமா? அழகான உலகம் உனக்காக இருக்கிறது. அதில் நீ அமைதியாக கடந்து போ. நம்மை நிம்மதி இழக்க செய்வதுதான் அந்த மாயை வலை. நம்முடைய நேர்மறை ஆற்றலை உறிஞ்சி நம் பாதையிலிருந்து நம்மை திசை திருப்பதற்காகவே இந்த சூழல் உருவாகும். அதனால்தான் நான் உன்னை கவனமாக இரு என்று சொல்கிறேன். நம்முடைய மனதை கலைக்க, நம்மை அழ வைக்க சூழல்கள் முயலும்போது எதை கண்டும் நான் சிக்க மாட்டேன், எதிர்கொள்ளும் நான் போய் நுழைய மாட்டேன். என்னை மீட்க என் அப்பா இருக்கிறார். அமைதியாக இருந்து கடந்துவிட சொல்லியிருக்கின்றார். அப்படியே நான் போய்விடுகிறேன் என்று நிம்மதியாக சிரித்துவிட்டு அங்கிருந்து நீ நகன்றுவிடு. நான் வெறும் தெய்வம் மட்டுமல்ல, உன்னுடைய அப்பா. ஒரு தந்தை தன் பிள்ளையை எப்படி காத்து இருக்க வேண்டுமோ அப்படித்தான் நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். எங்கே கல் இருக்கிறது என்று பார்த்து போ மகனே என்று நான் உனக்கு சொல்லும்போது, பார்த்து போடா மகனே என்று முன்கூட்டியே வழிகாட்டுவது போல நான் உனக்கு இந்த அறிவுரையை தந்திருக்கிறேன். நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். நம்முடைய உழைப்பை, நம்மால் முடிந்த கடமைகளை குறைவில்லாமல் நேர்மையாக அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும். பலனை பற்றி கவலைப்படவே கூடாது. என்னை பற்றி என் அப்பாவுக்கு தெரியும், எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார் என்று போய்கொண்டே இரு. உனக்கு பின்னால் பேசும் விமர்சனங்களை உற்று நோக்காதே. உங்களுக்காக வாதாட, உங்களை காக்க நான் இருக்கின்றேன். எப்போதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். உங்களை நோக்கி வீசப்படும் விமர்சன கற்கள் அனைத்தையும் உங்கள் வெற்றிக்கான கோட்டையாக நான் மாற்றி கட்டித் தருகிறேன். பயமின்றி முன்னேறி கொண்டே இரு.
அவமானங்களைக் கண்டு கலங்காதே. விமர்சனங்களுக்கு அஞ்சாமல் அமைதி என்ற ஆயுதத்தை உன்னுடைய இலக்காக வைத்துக்கொண்டு முன்னேறி போய்கொண்டே இரு. உனக்கு எப்போதும் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் துணையும் எப்போதும் இருக்கும். கலங்கக்கூட மாட்டாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் மெருகேற்றி காமிக்கின்றேன். இது உன்னுடைய வாழ்க்கை. வாழ வேண்டியது நீ மட்டும்தான். உன்னுடைய வாழ்க்கையை வேறு யாரும் வாழ முடியாது. வாழவும் முடியாது என்ற போது உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டியது நீ மட்டும்தானே. கவலைப்படாமல் இரு, சந்தோஷமாக இரு. இருப்பது ஒரு வாழ்க்கை, நல்லதாய் நடக்கும்.